அப்ப நம்ம காதலுக்கு யார் மாமா எதிரி? வீரேன் தான். அட பாவி, உன் சதியை இப்பவே ஆரம்பிச்சிட்டியா? வீரையனா? அவர் ரொம்ப நல்லவராச்சே. நல்லவன் மாதிரி நடிக்க வந்தவன். அவனை இந்த ஊருக்கு கூட்டு வந்தது யார் தெரியுமா? உங்க அம்மா தான். அம்மாவா? என்ன மாமா சொல்றீங்க? எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. எனக்கே ஆரம்பத்தில் குழப்பமா தான் இருந்தது. அப்புறம் தான் எல்லாமே எனக்கு புரிஞ்சுது. மாமா, வீரையனை கண்டாலே எங்க அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் பிடிக்காதே. மற்றவங்க முன்னாடி அவங்க நடிக்கிறாங்க. எதுக்காக நடிக்கணும்? அதனால அவங்களுக்கு என்ன மாமா லாபம்? அவங்க குறிக்கோளே காலபைரவர் கோயிலுடைய திருப்பணி தொடரக்கூடாதுன்றதா. கோவில் திருப்பணியை முடிக்கிறது தான் என்னோட லட்சியம் சொல்லிட்டு இருக்காரு. வீரேன உங்க அப்பா நம்பணும்ல, அதுக்காக தான் இப்படி நாடகம் ஆடுறான். நான் தெரியாம தான் கேக்குறேன். எங்க அம்மாவும் அண்ணனும் வீரையனும் ஏன் சதி பண்ணணும்? கோயிலை கட்டக்கூடாதுன்னு சில எதிரிங்க இருக்காங்க. அவங்களுடைய கையால் தான் வீரையன். யார் மாமா அந்த எதிரிங்க? அந்த விவரத்தை நான் அப்புறமா சொல்றேன். அந்த எதிரிங்களுக்கு துணை போயிட்டான் வீரையன். அவனை இந்த வீட்டுக்குள்ள உங்க அப்பா தான் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாரு. அது மட்டும் இல்லாம எதிரிங்க உங்க அம்மாவுக்கு பல லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்துருக்காங்க தெரியுமா? அது மட்டும் இல்ல, உங்க அம்மாவுடைய ஆசையே வீரையனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான். என்ன மாமா சொல்றீங்க? என்னால இதை நம்பவே முடியல. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நீ எப்படி உடனே நம்புவ? இனிமே தான் நீ கவனமா இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் சொன்ன இந்த விஷயத்தை பத்தி உங்க அப்பா, அண்ணன், வீரையன் இவங்க கிட்ட கேட்டுறாது. அது ஆபத்துல தான் முடியும். கேட்டா அவங்க என்ன மாமா பண்ணுவாங்க? அவங்களால உங்க அப்பாவுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குமா? மாமா, எங்க அப்பாவுக்கு ஆபத்தா? உங்க அப்பா உயிரோடு இருக்கணும்னா நீ கொஞ்சம் அமைதியா தான் இருக்கணும். சரி மாமா, நான் யார்கிட்டயும் கேட்கல. எங்க அப்பாவை காப்பாத்தி ஆகணும். கவலைப்படாத, நான் இருக்கிற வரைக்கும் நான் நினைச்சது தான் நடக்கும். எனக்கு எதிர்ப்பா யாராவது செயல்பட்டா அவங்க தலையெடுக்க கூட தயங்க மாட்டேன். யாருக்கும் தெரியாத ரகசியத்தை உங்ககிட்ட சொல்றேன். நாம இன்னொரு நாள் சந்திக்கலாம். என்ன மாமா ரகசியம்? இப்பவே சொல்லுங்க மாமா. சொல்றேன், இப்போதைக்கு நீ உள்ள போ. ரதி, இதோ வரேங்க. ரதி குட்டி. நம்ம வீட்டுல தான் எக்கச்சக்கமா நகை கொட்டி கிடக்குதுல்ல, எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்க வேண்டியதுதானே? ஏங்க, என் புன்னகைக்கு முன்னாடி எந்த பொன்னகையும் ஈக்குவல் ஆகாதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. ஆமா சொன்ன, ஆனா அதனால தாங்க நான் நிறைய நகை போட்டுக்காம சிம்பிளா இருக்கேன்.
உன்னை பார்த்ததும் ஆபீஸ் போற மூடே வர மாட்டேங்குது. என்ன பண்றது? முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கே. இதே மூடோட போயிட்டு வாங்க, போற காரியம் நல்லபடியா நடக்கும். சரி 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 வாங்க. வரேன். வாங்க. போயிட்டு வரவா? ஏ ரதி, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே நல்லா நடக்குது. கூல்ட்ரிங்க்ஸ் ஃபேக்டரிக்கு லைசன்ஸ் அப்ரூவல் தரமாட்டேன்னு சொன்னார்ல அந்த சப் கலெக்டர் ஆரியபாஷ்யம், வாண்டடா வீட்டுக்கு கூப்பிட்டு கையெழுத்து போட்டாருன்னா பாத்தீங்க. இவரை கூப்பிட்டு வாலண்டரியா 6 வருஷம் கையெழுத்து போட்டாராம். நமக்கு தானே தெரியும் இவன் எப்படி கையெழுத்து வாங்கினான்னு. நீ எப்பேற்பட்ட அதிர்ஷ்ட தேவதை தெரியுமா? ஐயோ, நீ சிரிச்சாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்கிறது. ஐயோ கள்ளி, என்ன செய்யறது? இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் வேற வச்சுட்டாங்களே, இல்லனா இங்கேயே இருந்துருவேன். சரி, அப்ப நான் வரட்டுமா ரதி? என்னங்க இருங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க. ஏய், ஆமா, இன்னைக்கு என்ன விசேஷம்? இன்னைக்கு என்னோட பிறந்த நாளுங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி தான் உனக்கு பிறந்த நாள் வந்ததுன்னு சொன்னேன். அது முதல்ல நாம சந்திச்ச நாளுங்க. ஆமா, போன மாசம் ஏதோ விசேஷம்னு சொன்னேன். அது முதல்ல நீங்க என்கிட்ட உங்க விருப்பத்தை சொன்ன நாளுங்க. ஓ அப்படியா? சரி, போன வாரம் வந்ததே அது நான் உங்ககிட்ட விருப்பத்தை சொன்ன நாள் இல்லையா? ஐயோ ஐயோ, அது நான் உங்ககிட்ட நம்ம காதலுக்காக சம்மதம் சொன்ன நாளுங்க. பாத்தியா? ஓ அப்படியா? எல்லாரும் பிறந்த நாள் கல்யாண நாளை தான் கொண்டாடுவாங்க, ஆனா நீ ஒருத்தி தான் டிஃப்ரெண்டா கொண்டாடுற. என்னங்க செய்யறது, நமக்கு தான் கல்யாண நாளே கிடையாதே. கவலைப்படாத ரதி, சட்டப்படி முதல் மனைவி கிட்ட கோர்ட்ல டைவர்ஸ் கேட்டிருக்கேன். டைவர்ஸ் கிடைச்ச மறுநாள் முறைப்படி உன் கழுத்துல தாலி கட்டிடுறேன். இப்ப சந்தோஷமா? ஏங்க, அது வரைக்கும் என்ன பாக்குறவங்க எல்லாம் நான் உங்களுக்கு யாருன்னு கேட்டா நான் என்னங்க பதில் சொல்றது? என்னுடைய துணைவின்னு சொல்லிடு. துணைவியா? அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அது 2வது மனைவிய நாகரீகமா சொல்றதுதான் துணைவிங்கிறது. சரிங்க, யார் கேட்டாலும் நான் அப்படியே சொல்லிடுறேன். ஏன் ரதி, உனக்கு பிறந்த நாளுங்கிறத நேத்தே சொல்ல மாட்டியா? உனக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுத்துருப்பேன்ல. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. நீங்க ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ஃபேக்டரி ஆரம்பிக்க போறதா சொன்னீங்கல்ல, அந்த ஃபேக்டரிக்கு என் பேர் வச்சா அதுவே போதும். அவ்வளவுதானே? உன் பெரிய வச்சுட்டா போச்சு. சரி சரி, காலம் கெட்டு கிடக்குது. கீழே வந்து கதவை உள்தாப்பால் போட்டுக்க. வீட்டுல இருக்கிற காசு பணம் நகை பணம்லாம் எனக்கு கவலையே இல்ல. உன்னை யாராவது கடத்திட்டு போயிட்டா என்னால தாங்க முடியாது ரதி, தெரியும்ல. என்னை யாரும் கடத்த முடியாதுங்க. நான் எப்பவும் உங்களுக்கு தான் சொந்தம். சரி, நான் வரேன் ரதி. பத்திரமா இருக்கணும். ஈவினிங் நான் சீக்கிரம் வந்துடுறேன். வந்துட்டு உன் பர்த்டேக்காக நம்ம ஷாப்பிங் போலாம், சரியா? சரி. எங்க வெயில்ல அங்க எங்க அலையாதீங்க, கரெக்ட் டைம்க்கு சாப்பிடுங்க. சரிம்மா, சாப்பிட்டுட்டா போச்சு. வா. நான் வரட்டுமா? கதவை உள்தாப்பால் போட்டுக்க, சரியா? போயிட்டு வாங்க, நீங்க பயப்படாம போயிட்டு வாங்க. ஓச்சுக்காத கண்ணா, உன் சேஃப்டிக்காக தானே நான் சொல்றேன். போட்டுக்க. மா, உள்தாப்பால் போட்டியாமா? போட்டேங்க.
காலிங் பெல் அடிக்கிறது? மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரி வந்திருக்கோமா? அப்படியா? திருடனுங்க இல்லையே. ஏமா திருடங்கன்னா காலிங் பெல் அடிச்சுட்டு வருவாங்க, கதை உடைச்சிட்டு உள்ள வந்துட மாட்டாங்க? ஆமா, அதனாலதான் நீங்க காலிங் பெல் அடிச்சீங்களா? இருங்க இருங்க. என்னங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரின்னு சொன்னீங்க, கையில நோட் புக் எதுவுமே காணோம். மேடம் நோட் புக்லாம் தேவையில்லை, சாரு செல்போன்லயே கணக்கெடுத்துருவாரு. சாரா? என்ன மேடம் எங்க பக்கத்துல யாரையும் பாக்குறீங்க? காணோம். இங்க பாருங்க. என்னங்க சின்ன பசங்களை எல்லாம் வேலைக்கு வச்சிருக்கீங்க? என்ன பார்த்து சின்ன பையன் மாதிரியா தெரியுது? நான் இவனோட சீனியருங்க. என் முகத்தை பார்த்து பேசுங்க. ஆமா. ஆட ஆமா, மீச முளைச்சிருக்கு, பெரிய ஆளுதான். ஆனா நீங்க எதுவும் பேச வேணாம். இதுக்கு மேல என்ன பேச போறீங்கன்னு எனக்கு தெரியும். நம்ம வந்த வேலையை மட்டும் பாப்போமா? சரிங்க, கோச்சுக்காதீங்க. ஏங்க உங்க வீட்ல எத்தனை பேர் இருக்கீங்க? 2 பேர், நானும் என் புருஷனும். ஏங்க உங்களை பார்த்தா கல்யாணம் ஆன மாதிரி தெரியலையே. உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு ஆதாரம் இருக்கா? கொஞ்சம் 2 பேரும் உள்ள வாங்கல. எதுக்குமா எங்களை உள்ள கூப்பிடுறீங்க? ஒரு மரியாதைக்கு தான் சார். உள்ள வாங்க, பரவாயில்ல. வாடா வாடா, சீக்கிரம் வாடா. வாங்க. ஏன் சார் கதவு சாத்துறீங்க? சார், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேச வேண்டியிருக்கு. உங்க ஃபேஸ்க்கு நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஏமா நான் எவ்வளவு சொல்லியும் நம்ப மாட்டேங்கிறியா? நான் இவனோட 2 வயசு மூத்தவன். இது எப்படியோ, மரியாதையை வெளில போயிடுங்க, இல்லனா கூச்சல் போட்டு தர்மடி வாங்கிட்டு தான் போவீங்க. ஏய் சத்தம் போடாத. ஏடா கஜே ஏடா. ஏய் சத்தம் போட்ட சங்க எடுத்து காக்காக்கி போட்டுருவான். ஆமா வாய மூடு. ஏய் வாய மூடு. என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு பணம் நகை தானே வேணும், எல்லாத்தையும் நான் கொடுத்துடுறேன். என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். நாங்க ஒண்ணு திருட வரல, புரிஞ்சுதா? இப்ப இது கத்திய காட்டி மிரட்டுறீங்க. உன்னை வச்சு உன் புருஷனை திருத்த வந்திருக்கோம். ஏய் உன் புருஷனுக்கு போனை போட்டு நாங்க சொல்ற மாதிரி எல்லாம் பேசுற. ஏய் வாய மூடு. ஏய் வாய மூடு. அறுத்து ஏய் எதுக்கு இப்ப ஓவர் அழுகுற? நாங்க சொல்றத ஒழுங்கா கேட்டு உன் புருஷனுக்கு போன போடுற. அதுக்கப்புறம் உன் இஷ்டம் போல போன் ஒப்பாரி வை. வாய மூடு. சரிங்க, நீங்க சொன்ன மாதிரி என் புருஷனுக்கு போன் பண்ணி சொல்லிடுறேங்க. சீக்கிரமா போன் பண்ணு. அது என்ன அது இதுன்னு? போன் உள்ள இருக்குங்க. எங்க வச்சிருக்க போன? அங்க இருக்கு. எடு 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 எடு. போன போட சீக்கிரம். ஏய் எதுக்கு அழுகுற? அழகா பேசு, வாய மூடு. என்ன ரதி அதுக்குள்ள போன் பண்ணிட்டா? நம்மள மாதிரி அவளுக்கு மூடு வந்துருச்சா என்ன? என்ன ரதி குட்டி? என்னங்க, என்ன காப்பாத்துங்க, இங்க 2 ரவுடி பசங்க. இங்க 2 ரவுடி சாருங்க கழுத்துல கத்திய வச்சிட்டாங்க. ஏமா என்னம்மா இது? நான் எவ்வளவு சொல்லிட்டு வந்தேன், அத மறந்துட்டு நீ ஏமா கதவை திறந்து வச்ச? காரணம் எல்லாம் என்னால சொல்லிட்டு இருக்க முடியாதுங்க, நிலைமைய புரிஞ்சுக்கங்க. எங்க முதல்ல நீங்க சப் கலெக்டர் வீட்டுக்கு போங்க. அவரு கூல்ட்ரிங்க்ஸ் ஃபேக்டரிக்கு கையெழுத்து போட்டு கொடுத்த பேப்பர் இருக்குல்ல, அது அவர்கிட்டயே திருப்பி கொடுத்துருங்க. அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ரதி நீ பயப்படாத, நான் இப்பவே வீட்டுக்கு வரேன். நீங்க வீட்டுக்கெல்லாம் வர வேணாங்க, முதல்ல நீங்க சப் கலெக்டர் வீட்டுக்கு போங்க.
இல்லனா என்ன நீங்க உயிரோடவே பார்க்க முடியாதுங்க. அம்மா ஐயோ ரதி என்னம்மா? ஏங்க புரியுதாங்க? எல்லாம் அவனுக்கு புரியும். போன கொடுங்க. டேய், உன் மனைவி சொன்னபடி நீ செய்யல, அவளை நீ உயிரோட பார்க்க முடியாது. நீ அங்க போய் நான் சொன்னதை மட்டும் நீ செய்யற, வேற எதுவும் நீ அங்க பேசக்கூடாது. புரிஞ்சுதா? சார் 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 அப்படியெல்லாம் அவசரப்பட்டுறாதீங்க சார். இப்பவே சப் கலெக்டர் வீட்டுக்கு போயிடுறேன் சார். நீங்க சொல்ற மாதிரியே நடந்துக்கிறேன் சார். அவரு கையெழுத்து போட்டு கொடுத்த பேப்பர் எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துறேன் சார். உன் பொண்டாட்டி உயிரோட இருக்கணும்னா இப்போ உடனே ஆரிய பாயசம் வீட்டுக்கு போ. செய்யறேன் சார், செய்யறேன் சார், கண்டிப்பா செய்யறேன் சார். சீக்கிரம். டிரைவர் கொஞ்சம் சீக்கிரம் போப்பா. சப் கலெக்டர் வீட்டுக்கு உடனே போப்பா. ஏய், அங்க போய் உட்காரு. போ உட்காரு. ஏண்டி மரகுதா, இன்னுமா சமையல் பண்ணிட்டு இருக்க? கேவலம் ஒரு 5 பேருக்கு சமையல் பண்றதுக்கு 5 மணி நேரம் ஆகுமா உனக்கு? ஆமா, சமையல் கட்டுல பூந்து சமையல் பண்றவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். சும்மா கொட்டிக்கிட்டு வெட்டி நியாயம் பேசுறவங்களுக்கு அது தெரியாது. வெட்டி நியாயம் பேசிட்டு இருக்கேன்னா யாரு சொன்னது? எவ சொன்ன உன்னை வெட்டி நியாயம் ஆமா, பேசிட்டு இருக்க? உன்னை பத்தி மத்தவங்க சொல்லணுமா? பெத்த பொண்ணு எனக்கு தெரியாதா? ஏய் மரகதா, ஏண்டி அத்தை கிட்ட வீணா கோச்சுக்கிற? அவங்க சொன்னதுல என்ன தப்பு? தபார், என்னைக்கு நீ சீக்கிரமா சமையல முடிச்சிருக்க? மாப்பிள்ள சொன்னா எல்லாம் சரியாதான் இருக்கும். மாப்பிள்ள சொன்னா எல்லாம் சரியாதான் இருக்கும். மாப்பிள்ளைக்கு ஏத்த மாமியார் நல்லா ஜிங்ஜாக் போடுற. ஏய் மரகதா, அத்தை கிட்ட சரிசமமா பேசுறத விட்டுட்டு சமையல் வேலையை ஒழுங்கா பாரு. அம்மா அம்மா, டிஃபன் ரெடி ஆயிடுச்சாமா? ஆமா, நீ என்ன கலெக்டர் உத்தியோகத்துக்கு போற? வீட்டுல தானே இருக்க. உன்ன மாதிரி நான் என்ன வீட்டுல வெட்டிய உட்காந்து சாப்பிட்டுட்டா இருக்கேன்? அம்மா, டிஃபன் ரெடியாக லேட் ஆகும்னா ஓகேமா, நான் கிளம்புறேன், காலேஜுக்கு டைம் ஆச்சு. ஏய் நில்ல. என்னது காலேஜுக்கு போறியா? ஆமா. காலேஜுக்கெல்லாம் போய் நீ ஒண்ணு கிழிக்க வேண்டாம், வீட்லயே அடங்கி கிடக்குற வழிய பாரு. அப்போ மறுபடியும் என் மேல சந்தேகப்படுறீங்களா? ஏற்கனவே உன் மேல உள்ள சந்தேகமே இன்னும் எங்களுக்கு தெளிவாகல. இதுல நாங்க புதுசா வேற சந்தேகம் பண்ணுமா? அப்போ உனக்கு நான் சந்தேகப்பட மாட்டேன்னு சொன்னீங்களே, அதெல்லாம் மறந்துட்டீங்களா? நீ மறக்கிற மாதிரியா காரியம் பண்ணிருக்க? நீ ஒண்ணு காலேஜுக்கு போக தேவையில்ல. ஏமா இப்படி மாத்தி மாத்தி பேசுற? எங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு நீ அந்த பையன் சூர்யா கூட ஓடி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நீ காலேஜ் போக வேணாம்னு சொல்றோம். அப்போ இன்னும் என்ன நம்பல? ஆமா, இவ்வளவு சொல்லியும் காலேஜ் கிளம்பிட்டு இருக்க, அப்புறம் எப்படி நீ உன்னை நம்ப முடியும்? அப்போ உனக்கு தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சொல்லும்போது இனிமே உன்னை சந்தேகமே பட மாட்டேன்னு சொன்னீங்க, அதெல்லாம் பொய்யா? அன்னைக்கு நீ செத்து போயிடுவேங்கிற பயத்துல அப்படி போய் சொன்னோம். ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்க உன்னை நம்பல. போதுமா? மறுபடியும் என் மேல சந்தேகப்பட்டீங்கன்னா என்னடி பண்ணுவ? நான் உயிரோடவே இருக்க மாட்டேன், செத்து போயிடுவேன். ஏய், முதல்ல எங்க எல்லாரையும் சாகடிச்சிட்டு நாங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் நீ எக்கேடாவது கெட்டு போ. மரியாதையா உள்ள போடி. பெரியவங்க சின்னவங்க கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம எடுத்தறிஞ்சு பேசிட்டு இருக்க. போ உள்ள. மாட்டேன், நான் காலேஜுக்கு தான் போறேன். காலேஜுக்கு போவியா? சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்கற. ஏன் இப்படி பண்ற? காலேஜுக்கு போவியா? போடி. சொல்ற பேச்சு கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அழுவுறியா? அழுவுறத நிறுத்து, இல்ல நானே உன் கழுத்தை நிறுத்தி கொன்னுடுவேன். என் மேல எந்த தப்பும் இல்லப்பா, எல்லாத்துக்கும் காரணம் அந்த சூர்யா தான்.
மகுடேஸ்வரன் அண்ணா சொன்னதை நீங்க மறந்துட்டீங்களா? நாங்க ஒண்ணும் மறக்கல. மகுடேஸ்வரன் சூர்யா கூட்டு வரேன்னு போயிருக்காரு. அவரு வரட்டும். வந்த உடனே தான் உனக்கு இருக்குது. முதல்ல அந்த மகுடேஸ்வரன் தம்பி வரட்டும். அதுக்கப்புறம் நீ காலேஜுக்கு போலாமா வேணாமாங்கிறத நாங்க முடிவெடுத்துக்கிறோம். முதல்ல மகுடேஸ்வரன் அந்த சூர்யா பையனை கூட்டிட்டு வரட்டும். உனக்கும் அந்த பையனுக்கும் காதல் கீதல்னு தெரிஞ்சிச்சே, மவளை அடுத்தது நீ காலேஜுக்கு போக மாட்ட, உனக்கு கல்யாணம் தான். அம்மாஜி கொஞ்சம் வாய மூடிட்டு சும்மா இருக்கீங்க. அம்மா சொல்றதுல என்னடி தப்பு இருக்கு? அவங்கள எடுத்து தெரிஞ்சு பேசிட்டு இருக்க. அவங்க சொல்றதெல்லாம் நல்லதுக்கு தானே சொல்லிட்டு இருக்காங்க. நீ உன் இஷ்டத்துக்கு யாரையாவது விரும்புவ. அப்படி இருக்கும்போது உன்னை நம்பி எப்படி வெளியில அனுப்ப முடியும்? தோபார், இந்த குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாத்தணும்னா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தவிர எங்களுக்கு வேற வழி இல்ல. உங்க இஷ்டத்துக்கு என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்போ உன் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிப்பியா? நான் அப்படி சொல்லலமா. தோபார், நீ எப்படி வேணாலும் சொல்லு. ஆனா நாங்க சொல்ற மாதிரி தான் இனிமே நீ இந்த வீட்டுல நடக்கணும். என்னடி முறைக்கிற? கண்ண ரெண்டையும் அப்படி தோண்டி விடுவேன். இந்த பாரு, மகுடேஸ்வரன் தம்பி வந்து உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்ற வரைக்கும் தான் உனக்கு டைம். அப்படி ஏதாவது சொல்லிச்சு அடுத்ததா உனக்கு கல்யாணம் தான். என்ன நின்னுட்டு இருக்க? போகல போங்கறல. சரி சரி, மகுடேஸ்வரன் தம்பி வந்த உடனே எல்லா உண்மையும் தெரிஞ்சிரும்ல. போங்க, உள்ள போய் சமையல் வேலையை பாருங்க. நெல்றீங்கறல. ஏய் காது கேக்கல? காதுல கேக்கல. அடி நெல்றீனா? ஏய் இந்த தாலி நான் கட்டின தாலி எப்பவும் கழுத்துல நிரந்தரமா இருக்கணும்னா நான் எப்பவும் போதையில நிரந்தரமா இருக்கணும்டி. நீ என்ன மனுஷனாயா? பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு சோறு போட வக்கல்ல. நான் போய் கூலி வேலை செஞ்சு என் பிள்ளைக்கு உனக்கு சோறு போறேனே, அது பத்தாது இதுல வேற உனக்கு குடிக்கிறதுக்கு காசு கொடுக்கணுமா? வேலையை பாரியா? ஏய் தாலி கட்டின புருஷன் குடிக்க பணம் கேட்கும் போது மனசு சங்கடப்படாம குடிக்கிறதுக்கு பணம் கொடுக்கறதாண்ட பொண்டாட்டி. ஆமா, நீ எல்லாம் பொண்டாட்டி அடி. ஏய் ஏய் என்னையே ஏத்து பேசு. எனக்கே புத்திமதி சொல்றியா? எனக்கே புத்திமதி சொல்றியா? ஏண்டி இப்படி அலங்காரம் பண்ணிட்டு போக கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லி இருக்கிறேன். என்ன பார்த்தா உனக்கு அலங்காரம் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கா? அப்படிதாண்டி எனக்கு தோணுது. இப்படி அலங்காரம் பண்ணிக்கிட்டு எவனடி மயக்க போற? சொல்லு. ஏன் உன் புத்தி இப்படி போகுது? கட்டின பொண்டாட்டி மேலேயே சந்தேகப்படுறியா? ஏய் சந்தேகப்பட்டு பொண்டாட்டிய பேசுறவன் தாண்டி புருஷன். அதுலயும் என்ன மாதிரி குடிக்காரன் கண்டிப்பா பொண்டாட்டிய சந்தேகப்பட்டு தாண்டி தீரணும். அவன் சந்தேகப்பட்டு தாண்டி ஆவணும். அதுதான் என்ன மாதிரி குடிக்காரங்களோட நிலைமை. இனிமே நீ தினமும் குளிக்க கூடாது, தலை சீவ கூடாது, தலையில பூ வைக்க கூடாது, நெத்தியில பொட்டு வைக்க கூடாது. ஏய் முதல்ல நீ பொம்பளையா இருக்க கூடாது. நான் சொல்லும் போது தாண்டி பொம்பளையா இருக்கணும். சரி சரி, உன்கிட்ட பேசி பேசி எனக்கு மப்பு இறங்கி போச்சு. ஒரு கட்டிங்காவது அடிக்கணும். மறைச்சு வச்சிருப்பிய எடுத்து குர்ரு. ஏய் எங்கடா போறீங்க? பள்ளிக்கூடம் போறோம்பா. பள்ளிக்கூடமா?
எதுக்கு பள்ளிக்கூடம் போறீங்க? படிக்கிறதுக்குப்பா. படிச்சு என்ன பண்ண போறீங்க? வேலைக்கு போறோம்ப்பா. வேலைக்கு போய் சம்பாதிக்க போறீங்களா? ஆமாப்பா, நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் சம்பாதிக்க போறோம்ப்பா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் சொல்றது கேளுங்க. நீங்க எப்ப படிச்சு எப்ப வேலைக்கு போய் எப்ப சம்பாதிக்கிறது, அதுக்கு பணமும் செலவாகும், வருமானமும் வீணாகும். அதுக்கு இப்ப படிக்காமலே வேலைக்கு போய் சம்பாதிச்சிங்கன்னா இப்பவே எனக்கு பணம் கிடைக்கும். குடிகார பயலுக்கு எவ்வளவு திமிர பாத்தியா அவனை. மாமா இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, என்னதான் நடக்குதுன்னு பாப்போம், அப்புறமா போலாம். ஏய், பக்கத்துல ஹோட்டல்ல சாப்பாட்டு எச்சியலை எடுக்கிறதுக்கு ஆள் வேணும்னு கேட்டாங்க, நீ அந்த வேலைக்கு போற. ஐய், அப்புறம் நீ என்ன பண்ற தெரியுமா? அந்த வட்டிக்கு விடுறாங்களே வட்டிக்காரம்மா வள்ளியோட வீட்டுக்கு வேலைக்கு பாத்திரம் கழுவ துணி துவைக்க ஆள் வேணும்னு சொன்னாங்க. அந்த அம்மா வீட்டுக்கு நீ வேலைக்கு போற. நீங்க வேலை செய்யறதுக்கு சம்பளமும் கொடுத்து சாப்பாடும் கொடுப்பாங்க. என்ன? எனக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்குப்பா. ஆமாப்பா, எனக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்குப்பா. நீங்க ஆசைப்பட்டா மட்டும் போதுமா? நான் ஆசைப்பட வேணாம்? நீங்களும் ஆசைப்படுங்கப்பா. நீங்க 2 பேரும் படிக்க போக வேண்டாம், வேலைக்கு தான் போகணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் ஆசைப்படுற மாதிரியே நடந்துக்குங்க. இவனை நான் படிக்க தான் போவேன். ஆமாப்பா, நான் வேலைக்கு போக மாட்டேப்பா. ஓ, பெத்தாப்பனே ஏத்து பேசுறியா? படிக்க